வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று நவம்பர் 19 கார்த்திகை 4. இன்றைய தினத்திலான வானிலை அமைப்பு: மழைக்கான வாய்ப்புகள். நாளையும் நாளை மறுநாளும் நீடிக்கும் மழை எந்தெந்த மாவட்டங்களில் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலிலிருந்து எதிர்நோக்கப்படும் தீவிர நிகழ்வு தமிழகத்தில் ஏற்படுத்த போகும் விளைவுகள் என்ன? தீவிர மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் எந்தெந்த மாவட்டங்களில் என்பது பற்றியான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. இன்றைய வானிலை அமைப்பு மற்றும் மழைப்பொழிவு. நாளை மறுநாள் மழைப்பொழிவு எங்கெல்லாம் என்பதை பார்ப்பதற்கு முன்னர் தென்கிழக்கு வங்கக்கடல் நிகழ்வினை முதற்கண் பார்த்துவிடலாம். தற்போதைய நிலையில் தென்கிழக்கு வங்கக்கடலில் சுமத்ரா தீவு அருகே கீழடுக்கில் சுழற்சி நீடிக்கிறது. இது வரும் 22, 23 தேதிகளில் ஒரு காற்று சுழற்சியாக படிப்படியாக வலுவடையும். காற்று சுழற்சியாக வலுவடைந்தவுடன் அந்த சுழற்சியானது நகரத் தொடங்கும். அவ்வாறு நகரக்கூடிய நிலையில் வரும் 24ஆம் தேதி தெற்கு மத்திய வங்கக்கடல் தென்னிலங்கைக்கு தென்கிழக்கில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என மாற்றமடைந்து நகரத் தொடங்கும். வரும் 25ஆம் தேதி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தென்னிலங்கையை கடந்து வட இலங்கை நோக்கி நகரத் தொடங்கும். வரும் 26ஆம் தேதி வட இலங்கைக்கு நெருக்கமாக வரக்கூடிய நிலையில் அதற்கு முன்னரே 25ஆம் தேதி தொடங்கிய மழைப்பொழிவை கடலோர பகுதிகளில் ஏற்படுத்த தொடங்கும். 26ஆம் தேதி வட இலங்கையை நெருங்கி ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று கரை கடக்க முன்னதாக மழைப்பொழிவை வலுவடைய செய்யும் தமிழகத்தில். இந்நிலையில் வரும் 27ஆம் தேதி இந்த நிகழ்வானது ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக 26, 27 இந்த 48 மணி நேரங்களில் இந்த தீவிர நிகழ்வானது பாம்பனுக்கும் பாண்டிச்சேரிக்கும் இடையே மொத்த அமைப்பும் அமைய கரை கடக்கும். மையப்பகுதி பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்களில் அமைந்திருக்கும். நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர் தஞ்சாவூர், அரியலூர் இந்த மாவட்டங்களில் அமைந்திருக்க இந்த நிகழ்வானது இந்த அமைவில் கரை கடக்கும் என தற்போதைய வானிலை நகர்வின் மூலமாக நாம் இதை அறிவிக்கின்றோம். நேற்றைய நிலையிலும் இதே நிலைதான். நேற்றைய நிலையில் ஒருபடி வட இலங்கை ஒட்டி கரை நகர்ந்து அது டெல்டா மாவட்டங்களை கரை கடக்கலாம் என எதிர்பார்த்தோம். தற்போதும் அதே நிலைதான், மாற்றமில்லை. பாம்பனுக்கும் பாண்டிச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் முழு அமைப்பும் அமைய டெல்டா மாவட்டங்கள் வழி கரை கடக்கும். கரை கடக்க நாம் எதிர்பார்த்த மழைப்பொழிவு முதற்கட்டமாக வரும் 25ஆம் தேதி தொடங்கியே கடலோர டெல்டா மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்களில் கடலோர பகுதிகள் இங்கெல்லாம் மழைப்பொழிவு படிப்படியாக ஏற்பட துவங்கும். வரும் 24, 25ஆம் தேதியே சீரான மிதமான மழைப்பொழிவு சாரலாகவும் சற்று மிதமான மழைப்பொழிவாகவும் ஆங்காங்கே ஏற்பட தொடங்கும். வரும் 25ஆம் தேதி, 26ஆம் தேதி இந்த நாட்களில் மழைப்பொழிவு படிப்படியாக வலுவடையும். 26ஆம் தேதி அநேக டெல்டா மாவட்டங்கள், அநேக வடகடலோர மாவட்டங்கள், அநேக தென் கடலோர மாவட்டங்கள் இங்கெல்லாம் கனமழை, மிக கனமழை, அதி கனமழை என ஆங்காங்கே வலுப்பெற்று நீடிக்கும். குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழைக்கும் ஒரு சில இடங்களில் கடலோர பகுதிகளிலையும் உள்பகுதிகளிலையும்
அதி கனமழை பொழிவிற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல வடகடலோர மாவட்டங்கள்லையும் கடலோர பகுதிகளிலேயோ அதனை சார்ந்த உள்பகுதிகளிலேயோ மிக கனமழை முதல் ஆங்காங்கே அதி கனமழைக்கும் வாய்ப்புகள் ஏற்படலாம். இதே நிலை தென் கடலோர மாவட்டங்கள் மட்டுமல்லாது தெற்கு உள் மாவட்டங்கள், தென் கடைகோடி மாவட்டங்களிலேயும் மழைப்பொழிவு வலுவடையும். கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் தென் மாவட்டங்களில் ஏற்பட தொடங்கும். 26ஆம் தேதி பிற்பகல் வாக்கில் இந்த மழைப்பொழிவு தென் மாவட்டங்களில் ஏற்பட தொடங்கும். தென் கடலோர மாவட்டங்களில் சற்று கூடுதலாக அதி கனமழை பொழிவிற்கும் ராமநாதபுரம், தூத்துக்குடி, புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள், சிவகங்கை மாவட்டத்தில் ஆங்காங்கே அதி கனமழை பொழிவிற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. நிகழ்வு கரை கடக்க 26ஆம் தேதி இரவு, நள்ளிரவு, அதிகாலை, 27ஆம் தேதி காலை, முற்பகல், பிற்பகல் என மழைப்பொழிவு இதர மேற்கு மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் வடக்கு உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவானது பரவலாகும். மேற்கு மாவட்டங்களில் இந்த நிலையில், அதாவது 26ஆம் தேதி நள்ளிரவு, அதிகாலை, 27ஆம் தேதி முற்பகல், பிற்பகல் இந்த நிலைகளில் மேற்கு மத்திய மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த பருவக்காற்றில் முதல் நிலையாக மேற்கு மத்திய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இந்த சுற்றில் இந்த நிலையில் ஏற்படும். அதே போல வடக்கு உள் மாவட்டங்களில் கிருஷ்ணகிரி, தருமபுரி வரையிலான மாவட்டங்கள் வரையிலும், கர்நாடக எல்லையோர பகுதிகள் வரையிலும், ஆந்திர எல்லையோர பகுதிகள் வரையிலும் வடக்கு மாவட்டங்களில், அதனால மாவட்டங்களில் பெயர்களை குறிப்பிட தேவையில்லை. ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு உண்டு. எனவே மழைப்பொழிவானது வடக்கு மாவட்டங்களிலும் வடக்கு உள் மாவட்டங்களிலும் பரவலாகும். ஆங்காங்கே கனமழைக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். நிகழ்வு கரை கடக்கக்கூடிய நிலையில் இந்த வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது 26ஆம் தேதி இரவு, அதிகாலை, 27ஆம் தேதி முற்பகல், பிற்பகல் என இவ்வாறு மழைப்பொழிவு ஏற்பட இந்த நிகழ்வு கரை கடந்து அது கிட்டத்தட்ட மத்திய மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தெற்கு உள் மாவட்டங்கள் வழியாக அது அரபிக்கடலை சென்றடையும். கேரளாவினுடைய தெற்கு கேரள பகுதிகளை ஒட்டிய அரபிக்கடல் பகுதியை நோக்கி நகர்ந்து அங்கு ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நகர்வினை மேற்கொள்ள தொடங்கும். எனவே 27ஆம் தேதி கரை கடந்த பின் மழை விலகியது போல் இருந்தாலும் 28, 29, 30ஆம் தேதிகளில் மழைப்பொழிவு கிட்டத்தட்ட அநேக மாவட்டங்களில் தொடரக்கூடிய நிலையே தற்போதைய வானிலை நகர்வின் மூலமாக அறிய முடிகிறது. எனவே வரும் 30ஆம் தேதி வரை மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நிகழ்வு கரை கடந்த பின்பு மழைப்பொழிவு விலகியது போல் ஒரு தோற்றம் ஏற்பட்டு மீள அது அரபிக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நகரக்கூடிய நிலையில் வடகிழக்கு, கிழக்கு, தெற்கு காற்று இணைப்பை ஏற்படுத்தி கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு ஏற்படுத்துவதோடு உள் மாவட்டங்களிலும், வடக்கு உள் மாவட்டங்களிலும், மத்திய மேற்கு மாவட்டங்களிலும், தென் மாவட்டங்களிலும் மழைப்பொழிவை ஏற்படுத்தும். ஏன்னா இந்த நிகழ்வு தெற்கு கேரள பகுதிக்கு அப்பால் தான் இது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நகரக்கூடிய நிலையில் நிச்சயமாக அது கிழக்கு வடகிழக்கு காற்றை தென் மாவட்டங்களின் ஊடே உள்ளிருக்கும். எனவே முதற்கண் கனமழை, அதிகனமழை என ஏற்படுத்தி கிட்டத்தட்ட 48 மணி நேரங்கள், 72 மணி நேரங்கள் மழைப்பொழிவை ஏற்படுத்தி சற்று விளக்கம் ஏற்பட்டு மீண்டும் சீரான மழைப்பொழிவு, பரவலான மழைப்பொழிவு வாய்ப்புகள் இந்த சுற்றில் வரும் 30ஆம் தேதி வரை எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த சுற்று கிட்டத்தட்ட 7 முதல் 8 நாட்கள் இந்த சுற்று மழைப்பொழிவை ஏற்படுத்தி இந்த சுற்று விலகும். இது வரக்கூடிய நிகழ்வினால் ஏற்படும் விளைவுகளாக, மழை விளைவுகளாக அமையும். காற்று பாதிப்புகள் ஏதேனும் இருக்கிறதா என பார்க்கும்போது நிகழ்வு கரை கடக்கும் கடலோர மாவட்டங்களில்
மற்றும் அதனை சார்ந்த உள் மாவட்டங்களில் இது ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரை கடக்கக்கூடிய நிலையில் நிச்சயமாக 50 முதல் 60 கிலோமீட்டர் தரைக்காற்றுடன் இந்த மழைப்பொழிவு ஏற்படும். இது ஒரு புயல் அல்ல, ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். தரைக்காற்றினுடைய வேகம் 50 முதல் 60 எனவும் ஒரு சில இடங்களில் 60 முதல் 70 80 வரை கூட காற்றினுடைய வேகம் அமையக்கூடும். அதாவது இந்த சுழற்சியினுடைய வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் இந்த வேகத்தினுடைய அளவு அதிகரிக்கலாம். நிகழ்வு நுழையக்கூடிய பகுதிகளில் முதலில் காற்றினுடைய வேகம் அதிகரித்து கனமழை பொழிவு ஏற்படும். நிகழ்வு கரை நகரக்கூடிய நிலையில் இந்த காற்றினுடைய வேகம் குறையும். அதே நேரத்தில் உள் மாவட்டங்களில் காற்றினுடைய வேகம் அதிகரிக்கும். இது ஒரு அச்சுறுத்தலான காற்று அல்ல. 50 முதல் 60 கிலோமீட்டர் என்பது சாதாரண தரைக்காற்று. எனவே இது புயல் காற்று அல்ல, புயல் நிகழ்வும் அல்ல என தெளிவு பெற வேண்டும். இது வரக்கூடிய நிகழ்வினால் நாம் இன்றைய நிலையில் எதிர்பார்க்கக்கூடிய வானிலையின் நகர்வு. இன்றைக்கான வானிலை அமைவில் மழைக்கு வாய்ப்புள்ள மாவட்டங்கள் ஏற்கனவே இன்று அதிகாலை தொடங்கி டெல்டா மாவட்டங்களில் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள், புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடலோர பகுதிகளில், தெற்கு கடலோர பகுதிகளை பொறுத்தவரை ஆங்காங்கே ஓரிரு இடங்கள் எனவும், டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் இந்த மாவட்டங்களில் சற்று பரவலான மழைப்பொழிவும், இன்னமும் சொல்லப்போனால் நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் சற்று தொடர்ச்சியான மழைப்பொழிவும் ஏற்பட்டு வருகிறது. இந்த மழைப்பொழிவு விட்டு விலகி மீண்டும் ஏற்படும். இன்று மாலை முதலே மீண்டும் நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களினுடைய தெற்கு பகுதிகளிலையும் தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலையும் ஆங்காங்கே ஏற்படும். திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களை பொறுத்தவரை சற்று கூடுதல் மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இன்று மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை வரை இருக்கிறது. நாளைய தினமும் இந்த வடகிழக்கு கிழக்கு காற்று இணைப்பு தொடரும். நாளை மறுநாள் வரை தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. 21, 22 வரை. 23, 24 தென்கிழக்கு வங்கக்கடல் சுழற்சி வலுவடையக்கூடிய நிலையில் கிழக்கு காற்று சற்று விலகக்கூடும் என்பதால் மழைப்பொழிவு 21, 22, 22ஆம் தேதி சற்று விளக்கம் அடைந்து காணப்படலாம். மற்றபடி மழைப்பொழிவு இன்றும் நாளையும் நீடிக்கும். 21, 22 தேதிகளில் சற்று விளக்கமடைந்து காணப்படலாம், சுழற்சி வலுவடையக்கூடிய நிலையில். 23ஆம் தேதி சுழற்சி வலுப்பற்று 23, 24 தேதிகளில் சுழற்சி தெற்கு மத்திய வங்கக்கடல் நோக்கி நகரக்கூடிய நிலையில் கிழக்கு காற்று விடுபட்டு அல்லது கிழக்கு காற்று மேற்கு நோக்கி நகரத் தொடங்கும். அந்த வேளைகளில் கடலோர பகுதிகளில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் தொடங்கும். எனவே தற்போதைய நிலையில் மழைப்பொழிவு இன்றும் நாளையும் நிச்சயமாக டெல்டா மாவட்டங்களில் இருக்கிறது. அதே போல தென் கடலோர மாவட்டங்களில் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்களினுடைய கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் வாய்ப்புகள் இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலையும் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை கிழக்கு பகுதிகளில் மழைப்பொழிவிற்கு நாளையும் வாய்ப்பு இருக்கு. தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் ஆங்காங்கே வாய்ப்புகள் உண்டு. நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் தெற்கு பகுதிகளில் மழைப்பொழிவு நாளையும் சற்று வலுவுடன் நீடிக்கக்கூடும். இதுவே தற்போதைய நிலையில் வானிலை அமைவாகவும் மழைப்பொழிவு வாய்ப்புகளாகவும் உள்ளது. வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றும் ஒரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.